எல்லாருக்கும் வணக்கம். மாமி சமையல் சேனல்ல இருந்து மாமி பேசுறேன். இன்னைக்கு ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம பார்க்கலாம். அவல் இது எல்லா காலங்களுக்கும் ஏற்றது, எல்லா வயதினருக்கும் ஏற்றது. இன்னைக்கு சிகப்பு அவலை வச்சுதான் நம்ம ஒரு ரெசிபி பண்ண போறோம். சிகப்பு அவல் உடல் சூட்டை தணிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், எளிதில் ஜீரணம் ஆகும். நம்ம சுலபமா பண்ணலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாம சுலபமா பண்ணலாம். அவல் வடை, அவல் கோலா வடை, அவல் வடைன்னு சொல்லலாம். இதை தோசைக்கல்ல போட்டுதான் எடுக்க போறோம். அதிகம் எண்ணெய் நம்ம உபயோகப்படுத்த போறது இல்லை. இப்ப அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். சிகப்பு அவல் எடுத்துருங்க. 1 கப்பு நல்லா சுத்தம் பண்ணி புடைச்சு எடுத்திருக்கோம். இந்த சிகப்பு அவலை 2 மணி நேரத்துக்கு முந்தைய தண்ணியில ஊற போட்டுடணும். ஊற போட்டால் இது நல்லா ஊறிக்கும். எப்போ நம்ம அவல் பண்ணினாலும் நம்ம முதல்ல ஊற வச்சுருவது நல்லது. நல்லா சாப்பிட்டா மிருதுவாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். 1 கப்பு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். 1 மூடி தேங்காய், பச்சை மிளகா இது மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 மிளகா 3 மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அதை போட்டுக்கலாம். இஞ்சி அதே மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 1 துண்டு. கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கோம். கருவேப்பிலை நறுக்கி வச்சிருக்கேன். இதுக்கு தாளிப்புக்கு பெருங்கடுகு, பெருங்காயம் 1 துண்டு இதை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். கல் உப்பு வச்சுருக்கேன். நெய் கொஞ்சமும் எண்ணெய் கொஞ்சமும் வச்சுருக்கோம். தோசைக்கல்ல ஊற்றும்போது 2ஐயும் கலந்து ஊற்றினா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப்பு சிவப்பு அவலை 2 மணி நேரத்துக்கு நம்ம என்ன ஊற வச்சு அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா சுத்தம் பண்ணி கல்ல அரைச்சு களைஞ்சு இதை வச்சிருக்கேன். நம்ம சாதா அவல்னா கூட கையில பிசைஞ்சா பிசையும். இது கொஞ்சம் திடமா இருக்கிறதுனால இதை மிக்சியில ஒரு சுத்தி நான் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த அவலை நான் மிக்சியில போட்டு கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன். இப்ப இதை பார்க்கலாம். நம்ம இதை பாருங்க, நல்லா மசிஞ்சு போச்சு. இப்ப தேங்காய் துருவல் நான் இதுலயே போட்டுக்கிறேன். இதையும் ஒரு சுத்தி எடுத்துக்கிறேன். அரைச்சு எல்லாத்தையும் நான் இப்ப ஒண்ணாக்குறேன். அவல், தேங்காய் துருவல், ஊற வச்ச அவல், தேங்காய் துருவல் நான் ஒரு சுத்தி மிக்சியில எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம இதுலயே போட்டுக்கலாம். இப்ப நான் உப்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நைஸா வெட்டியிருக்கேன். இந்த பச்சை மிளகாயே ரொம்ப சுவையா இருக்கும். இஞ்சிங்க பாருங்க, கண்ணுக்கு தெரியாத அளவு நைஸா வெட்டியிருக்கோம். இஞ்சி 1 போடுறேன். வெட்டின கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி அலம்பி வச்சிருக்கோம். அடுத்தது பெருங்காயம் ஊற வச்சிருக்கேன். இந்த பெருங்காயத்துக்கு அவ்வளோ வாசனை. ஊற வச்சு நம்ம இந்த தண்ணியை நம்ம ஊற்றினேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒன்றாக்கிடுறேன். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால இதுக்கு ஒரு தாளிப்பு போடுறேன். வெறும் கடுகு தான் சொல்லி கொண்டு தாளிக்க போகிறேன். அதனால இந்த குட்டி சட்டியை வச்சுருக்கேன். இந்த சட்டி இது மாதிரி பாத்திரம்னா எனக்கு ரொம்ப ஆசையாக வாங்கி வச்சுப்பேன். இன்னைக்கு இந்த சட்டியில் தாளிக்க போகிறேன். இதுக்கு நெய் தாளிப்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். கடுகு மட்டும்தான் போட போகிறேன். நெய் சூடாகட்டும். நெய் சூடாயிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன்.
கடுகு நல்லா பொரியிற வாசனை வருது, நெய் வாசனை, கடுகு வாசனை எல்லாம் வருது. இந்த தாளிப்பு இப்போ நெய் தாளிப்பை இப்போ இது எல்லாமாவையும் ஒன்றா கலந்துக்கிறேன். இந்த குட்டி குட்டி உருண்டையாக இது மாதிரி நான் உருட்டி வைக்கிறேன். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இது வந்து இரும்பு கல், உருக்கு கல்லுன்னு சொல்லுவா. அந்த காலத்துல வந்து தண்டவாள கல்லுன்னு சொல்லுவா. இது அவ்வளவு கனமா இருக்கும். இது மாதிரி இப்ப கல் இருக்கா என்னன்னு தெரியல. இது என்னது ரொம்ப காலத்து கல் இது. இதை போடுறேன் அடுப்ப. இப்ப நான் நெய்யும் ஒரு கரண்டி எண்ணெயும் கலந்துருக்கேன். நீங்க எந்த எண்ணெய் உங்களுக்கு பிரியுமோ அதை கலந்துக்கலாம். ஒரு நெய்ல நெய் வாசனைக்கு மட்டும்தான் வச்சிருக்கோம். அடுப்பை நிதானமா நான் வச்சுருக்கேன். கல் சூடாயிடுது. பால் கவரோ பிளாஸ்டிக் கவரோ உங்களுக்கு எது இருக்கோ அதில் எடுத்து இங்கே பாருங்க இதை மாதிரி தட்டலாம். எடுக்க முடியாது, பொறுமையாக நம்ம எடுக்கலாம். இப்போ இதை நான் எடுக்கிறேன். இது எல்லாமாவே இதே மாதிரி நான் வடை போட்டுருவேன். இந்த சிவப்பு அவல் கோலா வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த சிவப்பு அவல் கோலா வடை ரெடி ஆயிடுச்சு. சிவப்பு அவல் உடலுக்கு நல்லது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கம்மி விலையில கிடைக்கலாம். ஒரு கப்பு போட்டாலே போதும், நிறைய வரும். இதை வந்து ஒரு தடவை நீங்க செஞ்சு வீட்டில் கொடுத்தல் அப்படின்னா குழந்தைங்களும் சரி பெரியவாளும் இந்த டேஸ்ட் வந்து மறக்க முடியாது. இது அவ்வளவு சுவையா இருக்கும். ஒரு செஞ்சு வச்சிங்கன்னா தட்டு ஒரு நிமிஷத்துல காலி ஆயிடும். ரொம்ப கஷ்டப்படாம பண்ணலாம். இதுக்கு இது குட்டி குட்டியா பாருங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஒரு பவுல்ல போட்டு கொடுத்தா கூட குழந்தைங்க காலி பண்ணிட்டு போயிடும். மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாவோ சிற்றுண்டியாவோ பலகாரமாவோ விரதத்துக்கோ எல்லாத்துக்கும் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்தது உடலுக்கு நல்ல ஒரு ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.